ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி ப்ரொமோ ஒன்லேயே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வெறியாட்டம் ஆட போகிறாரு, வச்சு செய்ய போகிறார் அப்படின்ட்டு. அதுலேயும் குறிப்பாக கமருதீன் ஆதரிக்கில் பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து ப்ரொமோ ஒன்லேயே காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இருக்காது அப்படின்னு, ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ வந்துட்டு ப்ரொமோட் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக பிக் பாஸை வந்துட்டு கூப்பிட்டு அந்த அழைச்ச விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு ஒரு அவமரியாதையாக வந்துட்டு பிக் பாஸே வந்து சொல்லி விஜய் சேதுபதி அங்கே பேசுகிற விஷயங்கள் வருது. என்னென்னா பிக் பாஸ் வந்துட்டு பிக் பாஸ் சொல்லுவாங்க, அண்ணாத்த இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க செல்ல பேர் வச்சு. ஒருத்தர் கூப்பிட்றாரு டியூடுன்னு. நிறைய பேருக்கு இரிட்டேட்டாக இருக்குது. யார்? நம்ம எஃப்ஜே. இன்னே இது டியூடுன்னு கூப்பிட்றாங்க. எவ்வளோ பெரிய ஆள்! அவர் சொல்கிறது அங்கே சட்டம், அவர் சொல்கிற ரூல்ஸை மதிக்கணும். அவர் ஒரு மேனேஜருக்கு மேலே அவர் ஒரு அதாவது ஒரு கம்பெனியில் போய் நம்ம போய் டியூட் அப்படி சொல்லுவோமா? இது வந்து ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க. அவரை போய் டியூடுன்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியாவில். என்னங்க இவர் டியூடு கீடுன்னு பேசிகிட்டு இருக்காரு, என்ன இது அப்படின்னு. அதை வந்து சொல்கிறாரு இங்கே வந்துட்டு, பிக் பாஸ்னா அண்ணன் டியூடுன்றீங்கன்னு. சபரி அண்ணன் கூப்பிடுவார், இவர் டியூடுன்னு கூப்பிடுவார். எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தைரியெல்லாம் கேட்குறாரு? கரெக்ட் தானே? இவங்களாம் ரொம்ப ஈஸியாக, அதாவது இந்த சீசன் 9 இருக்கிற மாதிரி நான் எந்த சீசன்லையும் பார்த்தது கண்டஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஒரு மரியாதை கிடையாது, ஒரு எதுவுமே ரெஸ்பெக்ட் கிடையாது. அவர் மயக்க மாட்டுங்கன்றாரு. இவங்க மாட்டோன்ட்டு மாட்டாமல் சுற்றிட்டு இருக்காங்க. நாய் கொலை கூட்டுறாங்க. அந்த ஒரு பயம் கிடையாது. என்னத்தான் சொல்கிறது? இப்போ வந்து இங்கே வந்து விஜய் சேதுபதி சொல்கிறார், அதுவும் அந்த பிஜிஎம்மே பயங்கரமாக இருக்குது. போன வாரம் வந்துட்டு பரபரப்பாக போச்சு. அப்படியே அதாவது இந்த போன வாரத்தை சொல்கிறார், பரபரப்பாக ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் பண்ண விஷயங்களை பார்க்கும்போது சகிச்சிக்க முடியலன்ட்டார். சகிச்சிக்க முடியல அப்படின்னா, இப்போ நம்ம நடந்து போகிறோம் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஏதாவது காவா இருந்துச்சு என்ன பண்ணுவோம்? சகிச்சிக்க முடியலங்க, ரொம்ப நாத்தமாக்குது காவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சகிச்சிக்க முடியல ஒரு சில பேர் பண்ண விஷயங்கள். நீங்களாம் இன்டர்வியூ வரும்போது என்ன சொன்னீங்க, இப்போ உள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இன்டர்வியூவில் வந்த விஷயங்களையே அங்கே எடுத்து முன்னாடி வைக்கிறார். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணலான்னு இருக்கேன், அதனால் பிக் பாஸ் எனக்கு ஒரு தேவை அப்படி இப்படின்னு. அதை இங்கே முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறாரு. என்ன சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அதுலேயும் பிக் பாஸை வந்துட்டு அண்ணான்னு கூப்பிட்றது, டியூன்னு கூப்பிட்றது, உங்களுக்குலாம் எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம்லாம்? இது ஒன்றும் சினிமா கிடையாதுன்றார் கமருதீன். உங்களுக்கு தான் இது ஒன்றும் சினிமா கிடையாது. நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது உங்களோட சொந்த கேரக்டர், முதல்ல அது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அப்பா நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த பர்டிகுலர் ஷோவை பார்க்குறதுக்கு அப்படின்னால மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு சில பேருக்கு தோணுதான், இல்லைங்க ப்ரொமோ மட்டும் தாங்க அப்படி இருக்கும், நேரடியாக வேறு மாதிரி தான் இருக்கும், சப்புன்னு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.